சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. இந்தியாவில் சட்டவிரோதமாக வசிக்கும் குடியேறிகளை அடையாளம் கண்டு கைது செய்து நாடு கடத்த மத்திய அரசு தேசிய அளவில் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. முக்கியமாக பங்களாதேஷ் மற்றும் மியான்மரில் இருந்து வந்திருக்கும் சட்டவிரோத குடியேறிகள் மீது கவனம் செலுத்தப்பட உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதி சட்டவிரோத குடியேறிகளை 30 நாட்களுக்குள் அடையாளம் காணவும், ஆவணங்கள் சரிபார்க்கவும் அல்லது நாடு கடத்தும் நடவடிக்கையை தொடங்கவும் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் சந்தேகிக்கப்படும் குடியேறிகளை சரிபார்ப்பு காலத்தில் தங்க வைக்க சிறப்பு தடுப்பு மையங்களை அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சரியான ஆவணங்கள் 30 நாட்களில் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அவர்களை நாடு கடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான ஒத்துழைப்பை எல்லை பாதுகாப்பு படைகள் அளிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. இதுவரை நாடு கடத்துவதற்கான நேர வரம்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது 30 நாட்களில் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டவிரோத குடியேற்றம் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையது, இது கடுமையாக கையாளப்பட வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் தெரிவித்திருந்தார்.